கால்களை இழந்து விட்டேன், என்னை கருணை கொலை செய்துவிடு சசி என்று ஜெயலலிதா கதறினாரா? தமிழகம் அதிர்கிறது. கால்களை இழந்து என்னால் தலை நிமிர் தலைவியாக உயிர் வாழ முடியாது, என்னை கருணை கொலை செய்துவிடு சசி என்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கதறியதாக ஒரு தகவல் தற்போது தமிழகம் முழுவதும் பரவி மேலும் ஜெயலலிதாவின் மறைவிற்கான மர்மங்களை அதிகப்படுத்தியிருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதாவிற்கு சர்க்கரையின் அளவு அதிகமானதால் ஒரு கால் எடுக்கப்பட்டதாகவும் பின்னர் மீண்டும் இன்னொரு காலையும் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. கால்களை இழந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்த ஜெயலலிதா சசிகலாவிடம் கால்கள் இல்லாத எனது வாழ்க்கை நரகம், வேண்டாம், எனக்கென்று ஒரு இமேஜை வளர்த்து விட்டேன், அதனால் என்னை கருணை கொலை செய்துவிடு என்று கூறியதாக தகவல்கள் கசிகின்றன. இந்த தகவல்கள் உண்மையா பொய்யா தெரியாது. எனினும் இவைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது தன்னம்பிக்கையின் மறுவடிவம்தான் ஜெயலலிதா. ஆற்றல் மிக்கவர், அவருக்கென்று தனித்தன்மையை வளர்த்து கொண்டவர். கால்களை இழந்ததால் அவர் மனதளவில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கலாம். அந்த பாதிப்பை மனதளவில் அவருக்கான தன்னம்பிக்கையை இழக்கச் செய்திருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறது. தன்னம்பிக்கையற்ற நிலையில் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பலனளிக்காமல் போய் இருக்கலாம். அந்த தன்னம்பிக்கையற்ற நிலைதான் அவரது உயிரை பறித்து விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், திமுக துணை பொதுச் செயலாளர் ஸ்டாலின் போன்றோர்களும் கூட முதல்வரின் மறைவு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட கோரியுள்ளனர். இந்த தலைவர்கள் எல்லாம் தமிழக மக்களின் எண்ணங்களைத்தான் பிரதிபலிக்கிறார்கள். மீண்டும் ஒரு புயல் கிளம்பியுள்ள ஜெயலலிதா மறைவிற்கான மர்மங்களை விடுவிக்க சசிகலா தரப்பினரோ அல்லது அப்போலோ மருத்துவமனையோ மருத்துவ அறிக்கையினை வெளியிட்டு இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் எதிர்பார்க்கின்றனர்.